ஒரு ஆண்டுக்கு 50,000 கோடி தான் உன்னுடைய டாஸ்மார்க் வருமானம். அதில் தான் இந்த நாட்டு நிர்வாகமே இருக்கு. நீ உழைப்பிலிருந்து வெளியேறியதால் 1,80,000 கோடி உன் பணம் வெளிமாநிலத்துக்கு போகுது. இதை இவனுக்கு கவலை கிடையாதுரா. அவன் சொல்றானே அவர்கள் இந்தியர்கள் இல்லையா, அவனை கூட்டிட்டு வந்துடா. இந்த கோவை தெற்குல கிழக்கில் தெற்குல வச்சிங்க வா, அவர் இந்தியர் தான், அந்த காவிரியில் தண்ணி தர மாட்டேங்கிறான், அவனும் இந்தியர் தான், நானும் இந்தியர் தான், கொஞ்சம் வாங்கித்தான். முதலமைச்சரே சொல்றாரு, எங்களுக்கு வேண்டிய நிதியை மத்திய அரசு தரமாட்டேங்குது, வாத்தியாருக்கு சம்பளம் கொடுக்க முடியல. என் தம்பி அன்பில் மகேஷ்லாம் அழுகிறாப்ல. இந்த இந்தியன்கிறால போயிங்க ப்ளீஸ், வி ஆர் ஆல் இந்தியன்ஸ், ப்ளீஸ் அந்த பணத்தை கொஞ்சம் வாங்கி கொடுங்க. இந்த பரதேசி பயிலில் பச்சை மட்டை வச்சு வெளுத்து விடணும்டா பயலை. இவங்கள மாதிரி டேய் எல்லாருக்கும் இங்கே இடம் இருக்குடா. 26 லட்சம் வாழ்கிறேன்டா மராட்டியத்தில், மகாராஷ்டிராவில். நான் ஓபிஸ்ரா, அதர் பேக்வேர்டு கம்யூனிட்டிடா. நான் எஸ்சி ஷெட்யூல் காஸ்ட் கர்நாடகாவில் 1.25 கோடி தமிழர்கள்டா. 75 லட்சம் பேர், அதில் நாங்கள் ஆதி தமிழ் குடிகளடா. எனக்கு எஸ்சி பட்டியலனா இல்லை, நான் அதர் பேக்வேர்டு. எந்த மாநிலத்தில் எனக்கு உரிமை இருக்கு? பிக்காலி எந்த மாநிலத்தில் இருக்கு? எந்த மாநிலத்தில் இருக்கு? வந்தவன் போனவன் எல்லாருக்கும் இடம் இருக்கு. என்னுடைய பேரன்பையும் பெருந்தன்மையும் நீ இழிச்சவாத்தனம் ஏமாளித்தனம் என்று கருதுகிறாய். அது தமிழ் பேரினத்தின் பேரன்பு. நீ அதை புரிஞ்சுக்கிற மாட்டேங்கிற. நீ வா வேலை செய், சம்பளம் வாங்க, போ, ஓட்ட அங்கே போய் போடு. இங்கே குடும்ப அட்டை எடுக்கிறாய், வாக்காளர் அடையாள அட்டை எடுக்கிறாய். 1,50,00,000 பேர் எங்கடா குடியிருப்பான்? தண்ணீர், மின்சார செலவு, இட நெருக்கடி, வாடகை உயர்வு, கொஞ்சம் கொஞ்சமா நிலத்தை பறிபோகும். இன்னைக்கு அவன் குறைந்த கூலி 500 ரூபாய்க்கு, தமிழர்கள் 800 ரூபாய் கேட்கிறார்கள், அவர் 500 ரூபாய்க்கு வேலை செய்கிறான் என்று நீ குறைந்த கூலி என்று கொடுக்கிறாய். நாளை அவன் தவிர்க்க முடியாத கூலியாகிவிட்ட பிறகு, வேலையாளாகிவிட்ட பிறகு 5,000 ரூபாய் என்று கேட்டாலும் உன்னால் அவனை தவிர்க்க முடியாது. காரணம், உன் இனத்தான் உழைக்கிற திறனை இழந்துட்டான், உழைப்பை விட்டு வெளியேறிட்டான். திருப்பி என்னாகும்? அவன் தவிர்க்க முடியாதவனாவான், அவன் முதலாளி ஆவான். இதே கோவையிலே ராஜஸ்தான் கடை வச்சிருக்கோம், தமிழாளுக்கு வந்தா வேலை கொடுப்போம் ராஜஸ்தான்காரன் சொல்றான். ஈரோட்டிலே தொழிற்சாலையிலே தமிழர்களுக்கு வேலை கொடுக்காத என்று போராடுகிறான். டே காவல்துறை அடிக்கிறான்டா. நாளைக்கு ஒன்னு என்ன அடிக்க எவ்வளவு நேரம் ஆகும்? டே பைத்தியக்காரா, ஈழத்திலே அடித்து விரட்டினான். அகதியா வந்து நிக்க ஒரு இடம் வைத்திருந்தாய், இங்கே அடித்து விரட்டினால் நீ எங்கே போவாய்? என்னைய போய் பாசிஸ்ட் இனவெறியன் தெலுங்கரை எதிர்க்கிறார், கன்னடர் எதிர்க்கிறார், மலையாளி எதிர்க்கிறார், இதே பேசுறீரியே. நாளைக்கு அவன் வந்து நம்ம எல்லாரையும் அடிப்பான். அப்ப நீ என்ன பண்ணுவ? எங்க ஏத்தான் பிடிப்ப.